السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. إلا من تاب وعمل عملا صالحا فأولئك يبدل الله سيئاتهم حسنات وكان الله غفورا رحيما. صدق الله العلي العظيم. وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم ونبينا ورسولا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. شيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز رضي الله تعالى அளவற்ற அருளாளன் நிகழற்ற குறைவனாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனான அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக தலைவரின் பெருமானார் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரின் குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்கள், நாம் நம் மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவின் வற்றா கருணையும் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஜமாத்துல் அவ்வலுடைய முதல் ஜுமாவினை அடைய பெற்று அந்த ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அறிவித்திருக்கின்றோம். எப்படி அல்லாஹ் நம்மை இந்த இடத்தில் ஒன்று கூட்டினாலோ அதுபோன்று மறு உலகத்திலும் நம்மை எல்லாம் சுரக்கத்தில் ஒன்று கூட்டுவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையினால் நாம் எல்லாம் முஃமின்களாக இருக்கின்றோம், முஸ்லிம்களாக இருக்கின்றோம். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனித சமுதாயம் வழி தவறியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் நிறைய பாவங்கள், எல்லா நேரத்திலும் எல்லா நிலைகளும் நாம் பாவிகளாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறி காட்டுகின்றான்: இல்லா மன் தாப வஆமன வஅமில அமலன் சாலிஹ். எவர்கள் தௌபா செய்து ஈமான் கொண்டு சாலிஹான நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத்திஹிம், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுகின்றார். வகான அல்லாஹ் கஃபூரர் ரஹீமா, மிக்க கிருபையுடையவனும் மன்னிப்பவனுமாக இருக்கின்றார் அல்லாஹ் தஆலா என்று கருத்துப்பட அல்லாஹ் தன் திருமறையில் கூறி காட்டுகின்றார். அப்ப நம்முடைய பாவத்தை நன்மையாக மாற்றி தருவதாக அல்லாஹ் சொல்கின்றான். நாம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமா, இந்த பாவத்தை நன்மையாக மாற்றி தருவதாக சொல்கின்றான் என்றால் எப்பொழுது தௌபா மன் தாப, யார் தௌபா செய்கின்றார்களோ, வாமன இன்னும் அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைக்கின்றார்களோ, வஅமில அமலன் சாலிஹ், நற்செயல்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களை நன்மைக்குரியதாக ஆக்கி தருவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்.
நாம் நிறைய பாவம் செய்யறோம் இல்லைங்களா? நிறைய பாவம் செய்யறோம். இந்த பாவத்தையே நன்மையாக மாற்றுவதற்கு என்ன காரணம்? என்ன எப்ப மாறுது? நாம தௌபா செய்யணும். தௌபா செஞ்சா அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்யக்கூடிய நேரத்துல நாம செஞ்ச பாவங்கள்லாம் மாற்றி தருகின்றான். அதே போல நமக்கு ஏதாவது இடையூறுகள் ஏற்படுகின்றது அல்லவா? அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், உங்களுக்கு ஏற்படக்கூடிய நலவுகள் அனைத்தும் எனது புறத்திலிருந்து கிடைக்கப்படுகின்றது. நாம் முஃமினாக இருக்கிறதும் நாம் முஸ்லீம்களாக இருப்பதும் அல்லாஹ்வுடைய கருணை, கிருபை. எத்தனையோ பேருக்கு கிடைக்காம போயிடுச்சு இல்லைங்களா? கலிமா சொன்னதற்காக வேண்டி அல்லாஹ் சட்டத்தை தயார்படுத்திக் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல பிறக்கிறப்ப முஸ்லீமாகவே பிறக்கிறான். அவனுடைய வளர்ப்பு மாற்றமாக போயிடுது. ஆனால் நம்மை அல்லாஹ் தஆலா நமக்கு தகப்பனாருடைய தகப்பனார் இவர்களெல்லாம் முஸ்லீம்களாக இருந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த முஃமினாக இருக்கிறது. இந்த முஃமினாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய எல்லா ரஹ்மத்துகளுமே அவன் புறத்திலிருந்து கிடைக்கின்றது. நமக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு தீங்கா இருந்தாலும் சரி, இது அந்த தீங்குடைய பிரதிபலன் நாம இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லியிருக்கான், எந்த ஒரு தீங்கு உனக்கு ஏற்பட்டாலும், எந்த ஒரு நஷ்டம் ஏற்பட்டாலும் உன்னுடைய புறத்திலிருந்து தான் அது வருகின்றது என்பதாக சொல்றான். என்ன சொல்றான்னா, நமக்கு ஒரு கல்லு தடுக்கி விடுதுன்னு வச்சுங்க, அதுவும் நாம் செய்து கொண்டதனுடைய பிரதிபலன். நமக்கு ஒரு பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்படுது, நாம் செய்து கொண்டதனுடைய பிரதிபலன். இதுக்கு ஒரு நிகழ்வை சொல்லி காட்டுவாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட ஒரு மனிதர் வந்தார். வருகிறார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நபியே, எனக்கு விலங்குகளுடைய பாசை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து உலகம் பூரா ஒரே ஆட்சி செய்தவங்க, எல்லா மொழிகளும் தெரியும் அவங்களுக்கு. அந்த மனுஷன் வந்து கேட்கிறாரு, விலங்குகளுடைய பாஷையை எனக்கு கற்றுக் கொடுங்க, விலங்குகளுடைய மொழியை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வேணாம்ப்பா, உனக்கு விருதுமாயிரும், வேண்டாம். இல்லை, எனக்கு தெரிஞ்சே ஆகணும், நான் விலங்குகளுடைய மொழியை எனக்கு கற்றுக் கொடுங்க வம்பு வந்தார். சரி, எந்த விலங்குடைய மொழி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கிறாங்க நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அவரு யோசனை பண்ணி பார்த்துட்டு, நம்ம கிராமத்துல நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வரக்கூடிய விலங்கு எது? பூனை. பூனையினுடைய மொழியை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்ட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காதில் ஊதுகின்றார். அவருடைய காதுல ஊதனாங்க. அவருக்கு மொழி தெரிஞ்சிருச்சு. போயிட்டார், வீட்டுக்கு போறார், தன்னுடைய கிராமத்துக்கு போகிறார். கிராமத்துக்கு போய் தன்னுடைய வீட்டில் இருக்கிறப்ப ரெண்டு பூனை வந்து பேசுது. ரெண்டு பூனை சந்தித்து பேசி சொல்லுது. ஒரு பூனை சொல்லுது, எனக்கு வயிறு பசியா இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு ஒரு பூனை சொல்லுது. இன்னொரு பூனை சொல்லுது, கவலைப்படாதப்பா, நம்ம இருக்கிற வீட்டில் சேவல் நோய்வாய்ப்பட்டு இறந்துடும், அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பூனை வயிறு பசிக்குதுன்னு சொன்ன பூனைக்கு ஆறுதல் சொல்லு. இவருதான் மொழி தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு வீட்டுக்காரரு, அது என்ன பேசுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இந்த வீட்டினுடைய ஓனர், ஏன் சேவல் நோய்வாய்ப்பட்டு இறக்க போகுதா, புறா அப்படின்னு சேவை பிடிச்சாரு. கொண்டு போய் தெருவில் கொண்டு போய் வித்து போட்டு வந்துட்டார். யாருமோ எங்கே எப்படியோ போட்டு வந்து உட்கார்ந்தாரு. மீண்டும் அந்த ரெண்டு பூனை வந்து சந்திச்சு பேசுது. என்னப்பா சேவல் ஏதோ நோய்வாய்ப்படும், ஏதோ சாப்பிட்றதுக்கு நமக்கு கிடைக்கும்னு நினைச்சோம், இப்ப என்னாச்சு அப்படின்னு ஒரு பூனை கேட்க, இன்னொரு பூனை சொல்லுது, அதை நாம பேசுனத தெரிஞ்சுக்கிட்டு நாம வீட்டுடைய
விட்டுட்டு வந்துட்டாரு. சரி, ஒன்றும் பயப்படாத, ஒன்று பொண்ணு சொல்லு, ஒன்றும் பயப்படாத, நம்ம வீட்டில் இருக்கிற ஆடு செத்துரும், நோய்வாய்ப்பட்டு செத்துரும், அது நமக்கு தான் அப்படின்னு சொல்லி பேசுது. இந்த மனுஷன் உட்கார்ந்து கேட்டவர், ஏடா கோழி செத்து போகுதுன்னு சொன்னால் கோழி கொண்டு எடுத்துட்டு வரட்டும், இப்போ ஆடு செத்து போகுதா? இது ஆடு கூடி கொண்டு போய் வெளியில கொண்டு போய் வித்துட்டு வந்துட்டார், காசு ஆக்கி வந்துட்டார், ஆட்டையும் கொண்டு போய் வித்து போட்டு காசு கொண்டு வந்துட்டார். இப்போ உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப அந்த 2 மூணு வந்து பேசுது, என்னப்பா ஆடு என்னாச்சு? அந்த பூனை சொல்லிச்சா, அந்த ஆடையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாரு, ஒன்னும் கவலைப்படாத, ஒன்னும் கவலைப்படாத, இந்த மனுஷன் சாக போறேன், அந்த மனுஷனே சாக போறேன், அவன் செத்தான்னா அவனுக்கு பதிலா அவங்க பாத்தி ஆவதற்கு எல்லாம் தயாராவாங்க, உணவுகள்லாம் படைப்பாங்க, அது நாம சாப்பிட்டுக்கலாம். இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பேசிட்டு இருந்தா நான் கேட்டேன் அப்படிங்கிற அந்த பூனை பேசு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நான் மூத்தா போயிருன்னு சொல்லி பேசினாங்களா? சரி எழுதி போட்டு அவர் அந்த நபர் என்ன செய்யறாரு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறாரு, ஏங்க மொழி தானே கற்றுக் கொடுக்க சொன்னேன், மொழி கற்றுக் கொடுத்தீங்க, சரி என்னுடைய மரணம் ஏற்பட போகுது, ஏன்னா கொஞ்ச நாள் நான் மரணிக்க போறேன் அப்படிங்கிற செய்திய அந்த பூனை பேசிட்டு இருந்துச்சு. ஆமாப்பா, உண்மைதான், உண்மைதான், அது உனக்கு மரணம் ஏற்பட போகுது, நீ மூணாவது உனக்கு பதிலா அல்லாஹ் தஆலா உனக்கு பதிலா உன் உயிருக்கு பதிலாக கோழியை ஈடா வச்சான், அந்த கோழி கொண்டு எடுத்துட்டு வந்துட்ட, ஆடை ஈடா வச்சான், அந்த ஆட்டை கொண்டு எடுத்துட்டு வந்துட்ட, உனக்கு கடைசி நிலை உன்னுடைய மரணம் தான், அது ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இந்த நிகழ்வு நமக்கு எதுக்கு சொல்லப்படுகின்றது அப்படின்னா, ஒரு விஷயத்தை மொழியை முதல் தெரியுமா நமக்கு தேவையில்லையே, தேவையில்லாத வேலையை செய்யக்கூடாது. ரெண்டாவது, எதையுமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஏதாச்சும் நமக்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தடுத்து நிறுத்த போறோமா? இல்லையே. இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா நமது அதைத்தான் அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறி காட்டக்கூடிய நேரத்தில், உங்களுக்கு ஏற்படக்கூடிய நலவுகள் அனைத்தும், உங்களுக்கு ஏற்படக்கூடிய நலவுகள் அனைத்தும் எனது புறத்திலிருந்து வருகிறது, உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் அனைத்தும் உன்புறத்திலிருந்து வருகின்றது அல்லாஹ் சொல்றான். அப்ப நமக்கு எந்த ஒரு நஷ்டம் ஏற்பட்டால், எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டால், நோய்வாய்ப்பட்டாலும், வியாபாரத்துல விவசாயத்துல நஷ்டங்கள் ஏற்படுகின்றது, நமக்கு ஏதாவது வியாதிகள் ஏற்படுகின்றது என்றால் நாம் செய்ததனுடைய பிரதிபலன். நாம் ஏதோ பாவங்கள் செஞ்சுட்டோம், நாம ஏதோ தீங்கு செஞ்சுட்டோம், இதனால நாம என்ன செய்யணும், அந்த பாவத்துக்கு பரிகாரம் தேடணும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா, யாரு தௌபா செய்து ஈமான் கொண்டு என்னை ஈமான் கொண்டு அமில அமலன் சாலிஹா நல்ல செயல்கள் செய்கின்றார்களோ ஃபஉலாயிக அவர்களுக்கு யுபத்திருல்லாஹ ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத்தி, அவர்கள் செய்த தீங்குகளை நன்மையாக மாற்றி தருகின்றார். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கஃபூர் ரஹீமா, மிக்க கிருபையுடையவனும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்றோம். அப்ப நமக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள் எல்லாம் நாம் செய்ததனுடைய பிரதிபலனாக இருப்பதற்கு காரணத்தினால் நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும், அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சணும். இந்த பாவத்தை செய்துவிட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற முடிவு கட்டி அல்லாஹ்கிட்ட இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேங்கிற உறுதிப்பாடோடு தௌபா செய்யணும். ஆனால் நிச்சயமாக அந்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து அல்லாஹ் அந்த பாவத்திற்கு பகரமாக நன்மையை நமக்கு ஏற்படுத்தி தருவதாக சொல்லி காட்டுகின்றார். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடிய நல்லடியார்களாக நாம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக.